நாட்டின் 77வது குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வான்படை பிரிவினரின் கம்பீரமான அணிவகுப்பு. காவல்படை பிரிவினரின் கம்பீரமான We have the Coast Guard contingent headed by கடலோர காவல்படை கம்பீரமான அணிவகுப்பு. முன்னாள் ராணுவத்தினர் படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். The ex-serviceman contingent is commanded by அடுத்ததாக அணிவகுப்பில் அடுத்ததாக காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி. Tamil Nadu Police Parade Commander Gypsy is led by தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். leads the Tamil Nadu Special Police Women Contingent. தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Armed Police Bagpipe Contingent is directed by தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். the Tamil Nadu Disaster Rescue Force Contingent. தொடர்ந்து கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் குதிரை படைப்பிரிவு வீரர்கள். Majestically marshaled is the mounted police contingent headed by கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அணிவகுப்பு நடைபெறுவதால் போக்குவரத்தில் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர்கள் அருகே குடியரசு தின விழாவில் முதல் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடி ஏற்ற உள்ளார். அந்த நிகழ்ச்சியில கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை படைச்சாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில அந்த அணிவகுப்புக்கான முதல் ஒத்திகை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை அணிவகுப்பு நிகழ்ச்சியில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வருவது போலவும் ஒத்திகைகள் நடைபெறும். மேலும் முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள்
அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெறுகிறது. இந்த ஒத்திகையை பொறுத்தவரையில 3 முறையாக நடைபெறும். இறுதி முழு யூனிஃபார்ம் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறும். இந்த அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு ஒத்திகை நிறைவடையும் வரையில காமராஜர் சாலையில போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தினத்துல முதல் ஒத்திகை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.